live from the National News Studio, Sri Lanka. வணக்கம். இலங்கையில் அதிக விருதுகளை வென்ற கேசி தொலைக்காட்சியின் இரவு 7 மணி பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். 5 வெளிநாட்டு தூதுவர்களும் உயர்ஸ்தானிகர் ஒருவரும் ஜனாதிபதியிடம் நியமன கடிதங்களை இன்று கையளிப்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்திற்குள்ளானதால் ஏற்பட்ட சேதங்களுக்கு $1 பில்லியன் இலங்கைக்கு நட்டுஈடாக செலுத்துமாறு கப்பல் நிறுவனத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு. டிஜிட்டல் தொழில்நுட்ப பாவனையில் தரவுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஒழுங்குறுத்தல் சட்டம் அவசியம் என பிரதமர் தெரிவிப்பு. பாடவிதானங்களை மாத்திரமல்லாது சிறந்த கல்வி முறையை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவிப்பு. 100 ரயில் நிலையங்களை நவீனமயப்படுத்த வேலை திட்டம். தாய்லாந்து மற்றும் கம்போடிய எல்லைப்பகுதியில் மோதல். அடுத்து விரிவான செய்திகள். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றிக் கொண்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் நாலக கொடஹேவா, கடல் மாசுபாட்டு தடுப்பு அதிகார சபையின் முன்னாள் தலைவர் தர்ஷினி லஹந்தபுர மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. அது 2021 ஆண்டில் கொழும்பை அண்டிய கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றிக் கொண்ட சம்பவத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்காமை மற்றும் நீதி சட்டமுறையான பொறுப்புகளை தவறவிட்டமை சம்பந்தமானதாகும். சம்பந்தப்பட்ட கப்பல் தீப்பற்றிக் கொண்டமையினால் ஏற்பட்ட சுற்றாடல் மற்றும் பொருளாதார சேதங்களுக்காக $1 பில்லியன் நட்டஈட்டினை செலுத்துமாறு உயர் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட கப்பல் கம்பெனிக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. மேற்படி நட்டஈட்டு தொகை திரைசேரி செயலாளருக்கு செலுத்தப்பட வேண்டும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக இந்த பேரழிவிற்கு பொறுப்பு கூற வேண்டிய அனைத்து நபர்கள் சம்பந்தமாகவும் குற்றப்புலனாய்வினை மேற்கொண்டு வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் நீதியரசர் குலாம் சட்டமா அதிபருக்கு கட்டளையிட்டது. சம்பந்தப்பட்ட கப்பல் தீப்பற்றிக் கொண்டமை காரணமாக இந்நாட்டு சூழல் தொகுதிக்கும் மீனவர் சமுதாயத்திற்கும் ஏற்பட்ட சேதத்திற்காக நிவாரணம் ஒன்றை கோரி அதிவணக்கத்திற்குரிய மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை சுற்றாடல் நீதி மையம், மீனவர் சமுதாயம் உள்ளிட்ட தரப்பினர் முன்வைத்த 4 அடிப்படை உரிமைகள் மனுக்கள் பற்றிய தீர்ப்பினை வெளியிட்ட பிரதம நீதியரசர் முர்து பெர்னாந்தாவை முதன்மையாக கொண்ட 5 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர் குழாத்தினால் இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டது. வழக்கு தீர்ப்பினை வெளியிட்ட பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ, இது அண்மைக்கால வரலாற்றில் இடம்பெற்ற படுமோசமான கப்பல் விபத்தாக கருதப்பட முடியும் என குறிப்பிட்டார். அதன் விளைவாக கப்பலில் இருந்து நச்சு கழிவுப் பொருட்களை போன்றே பெருந்தொகையான பிளாஸ்டிக் இந்நாட்டு கடற்பரப்பில் கலந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இந்நாட்டு கரையோர பரப்பிற்கும் கடும் பாதிப்பினை ஏற்படுத்தியதெனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பேரழிவுக்கு சம்பந்தப்பட்ட கப்பலின் கேப்டன், மேற்படை கப்பலின் உள்நாட்டு முகவர் கம்பெனியான சி கன்சோர்டியம், லங்கா கம்பெனி மற்றும் சம்பந்தப்பட்ட கப்பலின் சொந்தக்கார கம்பெனி பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பிரதம நீதியரசர் தமது தீர்ப்பின் மூலம் பிரகடனம் செய்தார். கொழும்பு துறைமுகத்தின் ஹார்பர் மாஸ்டர், சம்பந்தப்பட்ட கப்பலின் கேப்டன் மற்றும் உள்நாட்டு முகவர் கம்பெனி இந்த சம்பவம் தொடர்பான விடயங்களை முற்றாகவே மூடி மறைத்துள்ளமை நீதிமன்றத்திற்கு புலனாகியுள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட கப்பலில் தீப்பற்றியுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அவர்கள் வேண்டுமென்றே உண்மையை மூடிமறைத்து தகவல்களை மறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளமை வழக்கு விசாரணையின் போது புலனாகியது எனவும் பிரதம நீதியரசர் சுட்டிக்காட்டினார். மேற்படி நட்டஈட்டு தொகையை 1 வருடத்திற்குள் செலுத்த வேண்டும் எனவும் அதனை பகுதி பகுதியாக செலுத்த முடியும் எனவும் குறிப்பிட்ட பிரதம நீதியரசர் செப்டம்பர் 23 முன்னர் முதலாவது கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். சட்டமா அதிபரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று 3 மாதங்கள் கழிய முன்னர் இந்த பேரழிவிற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பான குற்றப்புலனாய்வு ஒன்றினை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு கட்டளையிடப்பட்டது. அந்த குற்றப்புலனாய்வுகளின் முன்னேற்றத்தை 3 மாதங்களுக்கு ஒரு தடவை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு விடுத்த கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக இது சம்பந்தமான புதிய விசாரணையொன்றை ஆரம்பிக்குமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு பணிப்புரை விடுத்த நீதியரசர் குலாம் அதன் முன்னேற்றத்தை 3 மாதங்களுக்கு ஒரு தடவை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் பணிப்புரை விடுத்துள்ளது. இந்த கவலைக்கிடமான சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கான நட்டஈட்டினை செலுத்துவதற்காக
எம்வே எக்ஸ்பிரஸ் பேர்ல் நட்டோட்டு ஆணைக்குழுவை ஸ்தாபிக்குமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டது. அதன்படி இந்த அனைத்து அலுவல்களிலும் முன்னேற்றத்தை விசாரித்தறிவதற்காக செப்டம்பர் 25 மீண்டும் வழக்கிற்கு அழைப்பு விடுக்குமாறும் 5 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர் குழாம் பணிப்புரை விடுத்தது. கல்வி மறுசீரமைப்பின் பாடவிதான மறுசீரமைப்பு மாத்திரமல்லாது கல்வி முறைமீறிய மறுசீரமைக்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கருத்து வெளியிடுகையில், தேசிய கல்வி, தேசிய சுகாதாரம், தேசிய போக்குவரத்து உள்ளிட்ட திட்டங்களை வகுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய சுற்றாடல், தேசிய கொள்கை திட்டம் தொடர்பான விடயங்களிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன்படி கல்வி மறுசீரமைப்பினை மேற்கொண்டு வருகிறோம். பாடவிதான மாற்றத்திற்கு புறம்பாக எதிர்கால உலகிற்கு ஏற்ற பிரஜைகளை உருவாக்க எத்தனித்துள்ளோம். கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களை பலாத்காரமான முறையில் திணிப்பதற்கு முயற்சிக்கவில்லை. கல்வி சீர்திருத்தத்தை முறையாக மேற்கொண்டு 2026ஆம் ஆண்டில் சிறந்த கல்வியினை தொடங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். இதன் மூலம் எந்தவொரு பிள்ளைகளும் கல்விக்கு புறம்பாக செல்ல முடியாத நிலை ஏற்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தற்போதைய கல்வி முறை ஊடாக உருவாக்கப்பட்டிருக்கும் இளைஞர் சமூகமும் அதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பொருளாதாரத்தையும் இட்டு மகிழ்ச்சியடைய முடியாதுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை கோரினார். விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிடுகையில், கல்வி மறுசீரமைப்பு நிச்சயம் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று, இது காலத்தின் தேவையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிடுகையில், விரிவான கல்வி மறுசீரமைப்பு அவசியம். மாணவர் ஒருவர் 3 தினங்களுக்கு தொடர்ச்சியாக பாடசாலைக்கு செல்லாவிடில் அது பற்றி தனிப்பட்ட வகையில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். 13 வருட கல்விக்கு சகல மாணவர்களையும் உட்படுத்த வேண்டும். நாட்டில் ஒரு மாணவர் கூட செல்லாத 98 பாடசாலைகள் உள்ளன. 10 மாணவர்களுக்கு குறைவான 115 பாடசாலைகளும் 20 மாணவர்களுக்கு குறைவான 406 பாடசாலைகளும் உள்ளன. 30 மாணவர்களுக்கு குறைவான 752 பாடசாலைகளும் 40 மாணவர்களுக்கு குறைவான 1141 பாடசாலைகளும் உள்ளன. 50 மாணவர்களுக்கு குறைவான 1506 பாடசாலைகளும் 100 மாணவர்களுக்கு குறைவான 3144 பாடசாலைகளும் உள்ளன. இந்த பாடசாலைகள் பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது பற்றிய தீர்மானம் நிச்சயம் மேற்கொள்ளப்படும். சில பாடசாலைகளை மூட வேண்டும், சில பாடசாலைகளை இணைக்க வேண்டும், சில பிரதேசங்களில் புதிய பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டும். திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் பாடசாலை ஒன்று உள்ளது. அங்கு 2 பிள்ளைகளும் 2 ஆசிரியர்களும் உள்ளனர். பண்டாரவளியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 3 ஆசிரியர்களும் 3 மாணவர்களும் உள்ளனர். திருகோணமலையில் உள்ள மற்றொரு பாடசாலையில் 4 மாணவர்களும் 4 ஆசிரியர்களும் உள்ளனர். மாணவர்கள் தற்காலத்தில் இயந்திரமாக செயற்படுத்தப்படுகின்றனர். சமூகம் பற்றிய பொறுப்பில்லாத பிள்ளைகள் உருவாக்கப்படுகின்றனர். அதிகாலை 4 மணிக்கு தனியார் வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. பாடசாலை நிறைவடைந்து பின்னரும் தனியார் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. பிள்ளைகள் மீது சுமத்தப்பட்டுள்ள கல்வி சுமையை குறைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். டிஜிட்டல் தொழில்நுட்ப பாவனையின் போது தரவுகளின் பாதுகாப்பு, அந்தரங்க தன்மை மற்றும் நெறிமுறை சார்ந்த விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான ஒழுங்குறுத்த சட்டகம் ஒன்று அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எமிக் உலகளாவிய டிஜிட்டல் உளச் சுகாதாரம் பற்றிய சர்வதேச ஒத்துழைப்பின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நாட்டு டிஜிட்டல் உளச் சுகாதாரம் சம்பந்தமான சவால்களுக்கு தீர்வு காண்பதற்காக புத்தம் புதிய தொழில்நுட்ப தீர்வுகளை முற்றாய்வு செய்தல் இதன் நோக்கமாகும். விரிவான டிஜிட்டல் மயமாக்கலுக்கான நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அம்சம் என்ற வகையில் நிலவுகின்ற உளச் சுகாதாரம் சேவை டிஜிட்டல் மயமாக்க அவசியமான தீர்வுகள் பற்றி அரசாங்கத்தை கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. புத்தாக்கத்தை ஊக்குவித்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை முதன்மையாக கொண்ட வினைத்திறன், பாதுகாப்பு தரவுகளின் அந்தரங்கத்தன்மை, பாதுகாப்பான தன்மை மற்றும் ஏனைய நெறிமுறை சார்ந்த விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான ஒழுங்குறுத்தல் சட்டகம் ஒன்றை ஏற்படுத்துவதும் அவசியம் என பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அமுலாகின்ற டிஜிட்டல் மயமாக்கல் சம்பந்தமாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான டிஜிட்டல் சுகாதாரம் மற்றும் பிள்ளைகளின் உடல்நிலைசார் நல்வழி உரிமை பற்றிய புரிந்துணர்வு ஆகிய சவால்கள் நிலவுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். அது பற்றிய புரிந்துணர்வுடன் செயலாற்றி கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எமிக் சர்வதேச ஒத்துழைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் பேராசிரியர் அனில் தப்லீன் உள்ளிட்ட குழுவினர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். 100 புகையிரத நிலையங்களை நவீனமயமாக்கும் ட்ரீம் டெஸ்டினேஷன் கருத்திட்டத்தை அமுலாக்குதலுடன் தொடர்புபடுகின்ற தொழில் முனைவோர்களின் சந்திப்பொன்று
நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திகா சனத் குமாநாயக்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இது நடைபெற்றது. நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக அனைவரும் ஒன்று சேர வேண்டும் எனவும் அதற்காக எந்த ஒருவரும் பங்களிப்பு செய்யக்கூடிய மேடையொன்று நிகழ்கால அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ளதெனவும் ஜனாதிபதி செயலாளர் இதன்போது தெரிவித்தார். அத்துடன் ட்ரீம் டெஸ்டினேஷன் 100 புகையிரத நிலையங்களை நவீனமயமாக்குவதற்கான கருத்திட்டத்திற்காக தன்னிச்சையாகவே முன்வந்துள்ள தொழில் முனைவோருக்கு அவர் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்தார். உலகத்துடன் சார்பு ரீதியாக நிகழ்காலத்திற்கு ஒத்துவரக்கூடிய வகையில் இந்நாட்டு புகையிரத நிலையங்களை புதிய அடையாளம் ஒன்றுடன் விளம்பரப்படுத்துவதற்காக அரசாங்கம் தனியார் துறையினருடன் பொதுமக்களுடனும் கூட்டாகவே இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அமுலாக்குகிறது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டமும் கூட்டாக தனியார் துறையினரின் அனுசரணையுடன் 100 புகையிரத நிலையங்களை இதன் மூலம் நவீனமயமாக்க எதிர்பார்த்துள்ளது. விசேட தேவை கொண்டவர்களையும் உள்ளிட்டதாக அனைத்து பயணிகளுக்கும் பாதுகாப்பையும் வசதிகளையும் வழங்குகின்ற சுத்தமான வனப்புமிகு புகையிரத நிலையங்களின் தொகுதியொன்றை நாட்டில் உருவாக்குவது இதன் நோக்கமாகும். ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் உள்ள கட்டிடங்களின் சுவர்களில் சிறுவர்களை கவரும் வகையில் ஓவியங்கள் வரையும் பணி முன்னெடுக்கப்படுகிறது. தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் இந்த செயற்திட்டம் இடம்பெற்று வருகிறது. சிறுவர்களின் சிகிச்சைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் மருந்து மூலமான சிகிச்சைகளுடன் மாத்திரம் வரையறுக்காது மற்றொரு புதிய சிகிச்சை முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் கட்டிடங்களின் சுவர்களில் சிறுவர்களுக்கு பொருத்தமான ஓவியங்கள் வரையப்படுகின்றன. கற்புல சிகிச்சையாளர்கள் இந்த பணியினை மேற்கொண்டுள்ளனர். ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் சாமன் ராஜேந்திரஜித் கருத்து வெளியிடுகையில், மருந்துகளுக்கு மேலதிகமாக கலைகளினூடாக குழந்தைகளை சுகப்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு விருப்பமான ஓவியங்கள் வரைந்து சிறுவர்களே மனதளவில் தோற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிகிச்சை பெறும் சகல சிறுவர்களும் சுகமடைந்து வீடு செல்ல வேண்டும் என்பதே எமது விருப்பம். இதற்கு மருந்துகளுக்கு அப்பால் கலைகளை பயன்படுத்துவது சிறந்த செயற்பாடென எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவித்தார். கற்புல சிகிச்சை செயற்திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த வேலை திட்டத்தில் ஏராளமானவர்கள் தொண்டு ரீதியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கற்புல சிகிச்சையாளர் லக்கேஷா பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில், இந்த வைத்தியசாலை முழுவதும் உள்ள சுவர்களில் ஓவியம் வரைவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். இதன் மூலம் சூழல் அழகுபடுத்தப்படுவதுடன் கவர்ச்சியும் ஏற்படும். தொண்டு ரீதியில் நாம் இதனை முன்னெடுத்திருக்கின்றோம். விருப்பமானவர்கள் இந்த பணியில் இணைந்து கொள்ள முடியும். ஓவியம் வரையும் ஆற்றில் மிக்கவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மறைந்த அஸ்கிரிய அனுநாயக்கர் அதிவணக்கத்திற்குரிய ஆனமடுவே ஸ்ரீ தம்மதசி தேரரின் இறுதிக் கிரியை அரச மரியாதையுடன் அஸ்கிரிய போலீஸ் மைதானத்தில் இன்று நடைபெற்றது. சங்க சபையினர் உட்பட பெருமளவான மக்களின் பங்கேற்புடன் இறுதிக் கிரியை இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேரரின் பூதவுடலுக்கு நேற்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவும் நேற்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட வெளிநாட்டு தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்களும் அதிவணக்கத்திற்குரிய தேரரின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதேவேளை மறைந்த அஸ்கிரி அனுநாயக்கர் அதிவணக்கத்திற்குரிய ஆனமடுவே ஸ்ரீ தம்மதசி தேரருக்கு கண்டி சிவில் அமைப்புகளும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபை பிரதிநிதிகளும் அஞ்சலி செலுத்தினார்கள். இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் முஸ்லிம் சமூகத்தவர்களும் இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டமை பல சமூகத்தினரின் பாராட்டை பெற்றுள்ளது. இதன்போது அகில இலங்கை இதனை அடுத்து அன்னாரின் பூதவுடல் அக்னியுடன் சங்கமமானது. இறந்த தந்தையர்களை நினைத்து இந்துக்களால் அனுஷ்டிக்கப்படும் ஆடி அமாவாசை விரதம் இன்றாகும். இந்துக்களின் வாழ்வில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்திக்கும் வருடத்தில் வரும் சிறப்பு ஆடி அமாவாசை இதுவாகும். இன்றைய தினத்தில் பிதிர்கடன் செலுத்தினால் ஆண்டு முழுவதும் பிதிர்களுக்கு கடன் செலுத்திய பலனை பெற்றுத்தரும் விரதம் ஆடி அமாவாசை விரதமாகும். தீர்த்தக்கரையில் இருக்கும் ஆலய குருக்களிடம் எள்ளும் தண்ணீரும் பெற்று முன்னோர்களை நினைத்து அர்ச்சனை செய்து அரிசி மரக்கறி தானம் வழங்கி விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். அந்த வகையில் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தாண்டூர் சிவ ஆலயத்தில் இருந்து சிவபெருமான் ஊர்வலமாக கெரிடமடு பிள்ளையார் ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு தீர்த்தமாடி மக்கள் நேர்த்திக்கடன் நிறைவு செய்தனர். ஆத்மா சாந்தி அடைவதற்கான ஈமைக்கிரைகள் ஆலய குரு கீர்த்தி ஸ்ரீ வாசன் குருக்கள் தலைமையில் நடத்தப்பட்டன.
கிழக்கு மாகாணத்தில் அமிர்தகளி மாமங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசை வழிபாடுகள் பக்திபூர்வமாக இடம்பெற்றன. பெருமளவிலான அடியார்கள் கலந்து கொண்டு தமது பிதற்கடன்களை நிறைவேற்றிக் கொண்டனர். புண்ணியலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் இவ்வாறு விரதமிருந்து எள்ளு தண்ணீர் தர்ப்பணம் செய்து வழிபடும் தமது சந்ததியினருக்கு ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் வழங்குவார்கள் என்பது இந்துக்களின் ஐதீகமாகும். இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க அம்பாறை திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்திலும் ஆடி அமாவாசை பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய சிவாச்சாரியார் சிவஸ்ரீ பி சண்முகேஸ்வர குருக்கள் மற்றும் சிவஸ்ரீ அங்குசநாத குருக்கள் ஆகியோர் தலைமையிலான சிவாச்சாரியர்களால் வழிபாடுகள் நிகழ்த்தப்பட்டன. பிதிருக்கடனை நிறைவேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சமுத்திர தீர்த்தோபத்தில் கலந்து கொண்டுமே சிறப்பம்சமாகும். விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். உங்கள் கையிலும் குழந்தை தவழ்ந்திட ராயல் பிரசாந்த் மருத்துவமனை தரும் உத்தரவாதம். தகுந்த ஆலோசனை இலவசமாக பெற்று குழந்தைக்கான பயணத்தை தொடங்கிட தாமதம் வேண்டாம். ஆகஸ்ட் 3 காலை 8:30 மணி முதல் வெள்ளவத்தை ராயல் மருத்துவமனையில். முன்பதிவு அவசியம். உங்கள் கையிலும் குழந்தை தவழ்ந்திட ராயல் பிரசாந்த் மருத்துவமனை தரும் உத்தரவாதம். தகுந்த ஆலோசனை இலவசமாக பெற்று குழந்தைக்கான பயணத்தை தொடங்கிட தாமதம் வேண்டாம். ஆகஸ்ட் 3 காலை 8:30 மணி முதல் வெள்ளவத்தை ராயல் மருத்துவமனையில். முன்பதிவு அவசியம். உங்கள் கையிலும் குழந்தை தவழ்ந்திட ராயல் பிரசாந்த் மருத்துவமனை தரும் உத்தரவாதம். தகுந்த ஆலோசனை இலவசமாக பெற்று குழந்தைக்கான பயணத்தை தொடங்கிட தாமதம் வேண்டாம். ஆகஸ்ட் 3 காலை 8:30 மணி முதல் வெள்ளவத்தை ராயல் மருத்துவமனையில். முன்பதிவு அவசியம். உங்கள் கையிலும் குழந்தை தவழ்ந்திட ராயல் பிரசாந்த் மருத்துவமனை தரும் உத்தரவாதம். தகுந்த ஆலோசனை இலவசமாக பெற்று குழந்தைக்கான பயணத்தை தொடங்கிட தாமதம் வேண்டாம். ஆகஸ்ட் 3 காலை 8:30 மணி முதல் வெள்ளவத்தை ராயல் மருத்துவமனையில். முன்பதிவு அவசியம். Live from the National News Studio, Sri Lanka. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கைக்கு நியமிக்கப்பட்டுள்ள 5 புதிய வெளிநாட்டு தூதுவர்களும் உயர்ஸ்தானிகர் ஒருவரும் உத்தியோகபூர்வமாக தமது நியமன பத்திரங்களை இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளித்தார்கள். இலங்கை மற்றும் கசகஸ்தானுக்கு இடையிலான ராஜதந்திர உறவில் திருப்பு முனையொன்றை தடம் பதித்து முதல் தடவையாக இந்நாட்டிற்காக நியமிக்கப்படுகின்ற கசகஸ்தான் தூதுவராக நியமனம் பெற்றுள்ள சர்கே விக்டரோவும் இதன்போது நியமன கடிதத்தை கையளித்தார். இந்நாட்டு தூதரகம் ஒன்று திறக்கப்பட்ட முதலாவது மத்திய ஆசிய நாடாக அமைவதும் கசகஸ்தான் ஆகும். எரித்ரியா ராஜ்யத்தின் தூதுவராக அலேம் வால்டே மரியம் நியமிக்கப்பட்டுள்ளார். உஸ்பெகிஸ்தான் குடியரசு தூதுவராக அலிஷர் டுக்டாயேவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜோர்தானின் ஹஷேமெய்ட் ராஜதானியின் புதிய தூதுவராக யூசெப் முஸ்தபா அப்டல் கானி நியமிக்கப்பட்டுள்ளார். பூட்டான் ராஜதானிக்காக நியமிக்கப்பட்டுள்ள புதிய தூதுவராக அமைபவர் டாஷோ கர்மா ஹாமுடோஜி ஆவார்.
ஃபிஜி குடியரசிற்கான உயர்ஸ்தானிகராக அமைபவர் ஜக்நாத் சாமி ஆவார். இத்தருணத்தில் அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். பொலனறுவை மாவட்டத்தின் சுகாதார, தபால், சுதேச, மருத்துவ, வெகுசன, ஊடக விடயத்துறைகளுடன் தொடர்புடைய சிக்கல்களை ஆராய்வதற்கான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்மையில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் இடம்பெற்றது. பொலனறுவை மாவட்டத்தின் அரசியல் தலைமைகளும் அரச நிறுவன பிரதானிகளும் அரச உத்தியோகத்தர்களும் அதில் பங்கேற்றார்கள். அதன்போது சுகாதார, சுதேச, மருத்துவ, தபால், வெகுசன ஊடகம் உள்ளிட்ட அரச நிறுவனங்கள் எதிர்நோக்குகின்ற பிரதான சிக்கல்கள் பற்றி விரிவாக ஆராயப்பட்டது. வைத்தியசாலையின் கிளினிக் மற்றும் கிளினிக் சாராத கழிவுப் பொருட்களை முறைப்படி அகற்றுதல் மற்றும் தகனம் செய்வதற்கான சூழலை ஒன்றை பொருத்துவதற்கான காணியொன்றை வழங்குதல், வைத்தியசாலையின் மத்தியில் பாய்ந்தோடுகின்ற நீர்ப்பாசன கால்வாய் நீர் கரைமேவி பாய்தல் மற்றும் துப்புரவேற்பாடு பற்றிய சிக்கல்களுக்கு முறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் போன்றே பொலனறுவை வைத்தியசாலையின் உள்ளக வீதிகளை செப்பனிடுதல் ஆகிய விடயங்களுக்கு இங்கு முன்னுரிமை உறுத்தாகியது. பொலனறுவை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையில் பாவனைக்கு எடுக்காத சத்திர சிகிச்சை சாதனங்கள் சம்பந்தமாக செயலாற்றுவதற்கான ஆலோசனைகள் வழங்கும் பொருட்டு புத்திஜீவிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. வைத்தியசாலையின் பணியாளர் தட்டுப்பாடு பற்றியும் வைத்தியசாலை தேசிய ரீதியாக சேவை வழங்குகின்ற வைத்தியசாலையாக மாற்றுதல் பற்றியும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் மேல கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு ஒன்று இன்று அதிகாலை திறக்கப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தை அண்டிய நீரேந்து பிரதேசங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் பட்சத்தில் நீர்த்தேக்கத்தின் ஏனைய வான்கதவுகள் சுயமாக திறக்கப்படும். நீர்த்தேக்கத்தின் நீரேந்து பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது விடயத்தில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதியில் தொடர்ந்து கடும் காற்று வீசுவதனால் பாரிய மரம் ஒன்று இன்று விழுந்தது. இதன் காரணமாக ஹட்டன் மஸ்கெலியா பிரதான வீதியின் போக்குவரத்திற்கு இன்று காலை இடையூறு ஏற்பட்டிருந்தது. இந்த வீதியில் தொடர்ச்சியாக மரங்கள் சரிந்து வீழ்கின்றன. மேலும் பல மரங்கள் விழும் அபாயம் நிலவுவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அபாய நிலையில் உள்ள மரங்களை வெட்டி அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு மீனவர்களின் பங்களிப்பானது அளப்பரியதாகும். இருப்பினும் கடந்த சில தினங்களாக நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு போன்ற காரணங்களினால் மீனவர்களுக்கு தமது ஜீவனோபாயத்தை மேற்கொள்ள முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக ஆழ்கடல் மற்றும் கரைவலை மீன்பிடி தொழிலில் ஈடுபட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அப்பிரதேச மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தமக்கு பழக்கப்பட்ட கடற்றொழிலை தவிர வேறு தொழில் தெரியாதென்றும் கடல் சீரற்றிருப்பதால் வாழ்வாதாரத்திற்கான வருமானத்தை இழந்த நிலையில் இருப்பதாகவும் மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் அப்பிரதேச மீனவர்கள் இன்றைய தினம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட போதிலும் 10 தொடக்கம் 15 கிலோகிராம் மீன்களை அகப்பட்டதாகவும் அவை போதுமானதாக காணப்படவில்லை என்றும் அவர்கள் விசனம் தெரிவித்தனர். கடல் கொந்தளிப்பா இருந்த இப்பான் கடல் கொஞ்சம் சீராயிருக்கு. தொழில் பழக்கத்தில் 10 கிலோ 15 கிலோ அப்போ நாங்கள் இருந்தால போகிறதுக்கு நாங்கள் இருக்கோம். இப்பான் கொஞ்சம் நல்லா இருக்கு. கடல் காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ பெரும் கஷ்டமாக இருக்கு. மீன்பிடிக்க செல்வதற்கு பயன்படுத்தப்படும் மண்ணெண்ணெய்க்கு செலவிடும் பணத்தொகையை விட தமது தொழிலில் கிடைக்கும் வருமானம் போதுமானதாக இல்லை எனவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் கடலின் ஆழத்தில் நீரோட்டம் காணப்படுவதால் கடலில் போடப்படும் வலைகள் திருகி முறுக்கேறி சேதமடைந்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலைமையிலிருந்து தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் உதவி வழங்க வேண்டுமென பிரதேச மீனவர்கள் அரசாங்கத்திடம் உருக்கமாக கேட்டுக் கொள்கின்றனர்.
திடீரென்று ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தினால் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் தனது வாழ்க்கையை கொண்டு செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே தற்பொழுது ஏற்பட்டுகிற காலநிலை காரணமாக மீனவர் வாழ்க்கை மிகவும் கஷ்டத்துக்குள்ளே சிலவத்தனம் கூட தற்போது மீன் படவில்லை. அறவை படாததால் கடும் கஷ்டமாக உள்ளது. மீனவர்கள் மிகவும் கஷ்டப்படுறார்கள். எனவே அதிகாரிகள் அமைச்சர்கள் முழுப்பெரும் இதை கவனத்தில் கொண்டு மீனவர்களுக்கும் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். துருக்கியின் கல்வி அமைச்சர் RM ஜாவர்தன யூசுப் டெனிக் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று அதிகாலை இந்நாட்டிற்கு வந்துள்ளார். இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் நடத்தப்படுகின்ற பொருளாதார ஒத்துழைப்பிற்கான ஒருங்கிணைந்த குழுவின் 3வது கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காகவே அவர் வருகை தந்துள்ளார். பிரதி அமைச்சர் RM ஜாவர்தன யூசுப் டெனிக் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்கப்பட்டார். இந்நாட்டுக்கான துருக்கி தூதுவர் செமி லுட்ஃபு டர்குட்டும் இச்சந்தர்ப்பத்தில் பங்கேற்றிருந்தார். பொருளாதார மற்றும் ஒத்துழைப்பிற்கான மாநாடு வணிக திணைக்களத்தினாலேயே ஏற்பாடு செய்யப்படுகிறது. மாநாடு இன்று கொழும்பில் நடைபெறுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக, முதலீட்டு, சுற்றுலா, கல்வி, தொழில்நுட்ப மற்றும் மேலும் பல துறைகள் மீது கவனம் செலுத்தப்பட உள்ளது. இந்நாட்டு பொருளாதார அபிவிருத்திக்காக துருக்கி வழங்குகின்ற ஒத்துழைப்பு பிரதி அமைச்சர் RM ஜாவர்தனவின் பாராட்டிற்கு இலக்காகியது. இலங்கைக்கு போதைப்பொருள் கொண்டு வருவதை தடுப்பதற்காக முப்படை, போலீசார் மற்றும் கரையோர பாதுகாப்பு படையினர் இணைந்து வலையமைப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு வேலைத்திட்டத்தில் இன்று பங்கேற்ற போதே அவர் இதனை கூறினார். கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் மற்றும் அபாயகர ஔடத கட்டுப்பாட்டு தேசிய சபை இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் 3வது நிகழ்ச்சி திட்டம் இன்று நடைபெற்றது. பொருளே வனாத்துமுள்ள சகஸ்புர அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த நிகழ்ச்சி திட்டம் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல கருத்து தெரிவிக்கையில், சகல வீடுகளுக்கும் சென்று பெறப்படும் தகவல்களுக்கு அமைவாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களே 14 நாட்கள் புனர்வாழ்வளிக்க எதிர்பார்த்துள்ளோம் மற்றும் ஒரு தரப்பினருக்கு தொலைபேசி வழங்கி தொழில்துறையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டுச் செய்திகள் யாவும் முடிவடைந்தன. அடுத்து வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். தாய்லாந்து மற்றும் கம்போடிய எல்லைப்பகுதியில் மோதல் உக்கிரமடைந்துள்ளது. இரு நாடுகளினதும் படையினருக்கு இடையிலான மோதலினால் தாய்லாந்தைச் சேர்ந்த 2 சிவிலியன்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் சிறுவர்களும் அடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கம்போடிய ராணுவம் தாய் கிராமத்திற்கு ராக்கெட் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதேவேளை கம்போடிய ராணுவத்தை இலக்கு வைத்து தாய்லாந்து ராணுவத்தின் F-16 ரக ஜெட் விமானம் தாக்குதலை நடத்தியுள்ளது. தாய்லாந்து கம்போடிய எல்லைப்பகுதியை மூடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கம்போடிய பிரதமர் ஹான் மேனட் தமது பிரஜைகளிடம் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 12வது உலக ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் சாம்பியன் போட்டித் தொடரில் பதக்கங்களை வென்றெடுத்த இலங்கை அணி அண்மையில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையமூடாக நாடு திரும்பியுள்ளது. 12வது உலக ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் சாம்பியன் போட்டித் தொடர் 17 நாடுகளைச் சேர்ந்த 480 விளையாட்டு வீரர்களின் பங்கேற்புடன் அண்மையில் தாய்லாந்தின் பத்தாயா நகரத்திலே நடைபெற்றது. அதன்போது 5 தங்கப் பதக்கங்கள், 12 வெள்ளிப் பதக்கங்கள், 9 வெண்கலப் பதக்கங்கள் என்ற வகையில் இலங்கை வீரர்களும் வீராங்கனைகளும் மொத்தமாக 26 பதக்கங்களை வென்றெடுத்தார்கள். மேற்படி போட்டித் தொடரில் இலங்கை வீரர்களும் வீராங்கனைகளும் 5 உலக சாதனை நிலைநாட்டியமை சிறப்பம்சமாகும். வெற்றி பெற்ற அணியை வரவேற்பதற்காக இலங்கை ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் சம்மேளனத்தின் தலைவர், உத்தியோகத்தர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் பெற்றோர் உள்ளிட்ட குழுவினர் இணைந்திருந்தார்கள். தாய்வானில் நடைபெற்ற IFBB ப்ரோ லீக் உடற்கட்டமைப்பு விருத்தி போட்டித் தொடரில் தங்கப் பதக்கம் ஒன்றையும் மேலும் 2 பதக்கங்களை வென்றெடுத்த விளையாட்டு வீரர் ஹர்ஷட் பீரிஸ் அண்மையில் தாயகம் திரும்பினார். அந்த போட்டித் தொடரில் அவருடைய பிரதான போட்டி நிகழ்ச்சியில் தங்கப் பதக்கத்தை அவர் வென்றெடுத்தார். திறந்த பிரிவு போட்டியொன்றிலும் கிளாசிக்கல் மற்றும் பிசிக்ஸ் ஆகிய போட்டி நிகழ்ச்சிகளில் 5வது இடத்தை பெற்றுக் கொண்டது மூலம் மேலும் 2 பதக்கங்களையும் வென்றெடுத்தார். தாய்வானின் தாய்பே நகரத்தில் அண்மையில் நடைபெற்ற போட்டித் தொடரில் 25 நாடுகள் சேர்ந்த ஏறக்குறைய 1300 வீரர்களும் வீராங்கனைகளும் பங்கேற்றிருந்தார்கள்.
5வது உலகக்கிண்ண ஜிம்போ லைஃப் போட்டித் தொடரில் பங்கேற்கின்ற இலங்கை மகளிர் அணி அண்மையில் போர்த்துக்கல் நோக்கி புறப்பட்டு சென்றது. போட்டித் தொடர் போர்த்துக்கலின் லிஸ்பன் நகரத்தில் நடத்தப்படுகிறது. 4 வருடங்களுக்கு ஒரு தடவை நடத்தப்படுகின்ற உலகக்கிண்ணம் ஜிம்போ லைஃப் போட்டித் தொடரில் இலங்கை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அணியொன்று பங்கேற்கின்ற முதலாவது தருணம் இதுவாகும். 24 நாடுகளின் பங்கேற்புடன் நடத்தப்படுகின்ற போட்டித் தொடரில் இலங்கையின் சார்பாக 37 பேரை உள்ளடக்கிய அணியொன்று பங்கு பெற்றுள்ளது. ஆசிய நாடுகள் மத்தியில் இலங்கையும் ஜப்பான் மாத்திரமே பிரதிநிதித்துவம் செய்தது தனிச்சிறப்பான அம்சமாகும். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும். எமது செய்திகளை நேத்ரா டிவி யூடியூப் மூலமும் ரூபவாயினி தமிழ் நியூஸ் ஃபேஸ்புக் மூலமும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம்.